டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. சோ 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க கேக்குறாங்க. சோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து செஞ்சா எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாரு கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேக்குறனா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா மொத்தமா நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்டா கொடுத்திருக்கிற ஏக்கான நாட்களையும் பிக்கான நாட்களையும் பெருக்கியாங்க. என்ன வருது 20 பெருக்கல் 30 வகுத்தல்ல 2 பேரும் சேர்ந்து அப்ப 2ஐ கூட்டிக்கணும். 20 + 30 50. 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 20 5ஆல கேன்சல் பண்ணா 4 4 × 3 = 12 நாள். சோ 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக வேலை செய்தாங்களா அந்த வேலையை செஞ்சாங்களா 12 நாள் செஞ்சிருப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே क्वेश्चन நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். சோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் 2 வேல்யூக்கு எல்சிஎம் எடுங்க. என்ன இருக்குது இங்க 20 இங்க 30. சோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? அதாவது 20 30 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா டைரக்டா 10ஆலயே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுமா 2 இங்க 3. இதுக்கு மேல இது காமனா இல்ல. அப்ப 10 × 2 20 20 × 3 60. சோ இது எல்சிஎம் பார்த்தோம்னா இதோட எல்சிஎம் 60. சோ நெக்ஸ்ட் இந்த 20 எத்தனை டைம் வரும்னா 60 வரும் பாருங்க 3 டைம். அதே மாதிரி இந்த 30 எத்தனை டைம் வரும்னா 60 வரும் பாருங்க 2 டைம். சோ இந்த 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறது 3 + 2 5. சோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை அப்ப மொத்த வேலை 60 60 வகுத்தல் எப்பவுமே 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முழு வேலையை செய்து முடிப்பாருன்னு கேட்டாங்களா. சோ மொத்த வேலை நம்ம எப்பயுமே எல்சிஎம் எடுத்து போடக்கூடிய வேல்யூ தான் மொத்த வேலை. அப்ப மொத்த வேலை வகுத்தல் ஒரு நாளைக்கான வேலை 2 பேருடைய ஒரு நாளைக்கான வேலை என்னது 5. சோ கேன்சல் பண்ணா = 12. சேம் ஆன்சர் தான் வருது பாருங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 6 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து செஞ்சா எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாருன்னு கேக்குறாங்க. சோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.